வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். 1948ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான வரலாற்று பொக்கிஷத்தை பத்தி தான் நாம இப்போ ஆழமா ஆராய போறோம். தந்தை பெரியார் ராமசாமி அவர்கள் எழுதின அடிப்படையான கட்டுரைகள், அவரோட பகுத்தறிவு, அப்புறம் மொழி உரிமைகள் சார்ந்த சிந்தனைகளை எப்படி கட்டமைச்சது அப்படிங்கறத இந்த தொகுப்பு மூலமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். அதாவது, இந்த ஆவணங்கள் சும்மா ஏதோ பழைய காகிதங்கள் கிடையாது. சொல்லப்போனா இது சமூக நீதிக்கான ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வரலாற்று ஆவணங்களை ஒரு மாடர்ன் சமூக ஆர்வலர் பார்வையில நாம எப்படி அணுக போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்திடலாம். முதல்ல 1948 மரபு, அப்புறம் பகுத்தறிவு, தமிழுக்கான அச்சுறுத்தல், உள்நாட்டு துரோகம், கடைசியா சமத்துவத்துக்கான குரல். இது எல்லாத்தையும் வரிசையா நாம எப்ப பார்க்க போறோம்? சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். 1948ஆம் ஆண்டின் மரபை கண்டறிதல். வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது 1948 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாசங்கள்ல குடியரசு இதழ்ல வெளியாகி இப்போ விடுதலை நாளிதழால ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற கட்டுரைகளை நாம கவனிக்கணும். இங்க ஒரு முக்கியமான வரிய பாருங்களேன். நான் மூட நம்பிக்கையில் இதை பேசவில்லை, சத்திய நீதியில் பேசுகிறேன் அப்படின்னு ஆகஸ்ட் 14, 1948ல பெரியார் ரொம்ப உறுதியா சொல்றாரு. அதாவது தன்னோட வாதங்கள் எந்த ஒரு குருட்டு நம்பிக்கையிலிருந்து வரல, மாறாக கண்கூடா பார்க்கக்கூடிய பிரத்யக்ஷமான உண்மைகளிலிருந்து தான் வருதுன்னு அவர் ஆணித்தரமா வாதிடுறார். இந்த தேடலுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அறிவுபூர்வமான பேஸ்மெண்ட் இங்கேயே செட் ஆயிடுச்சு. இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா மூல ஆவணங்கள் முன்வைக்கிற வரலாற்றோட தீவிரம் உங்களுக்கு புரியும். இந்த சித்தாந்த மோதல் ஏதோ நேத்து முந்தா நாள் தொடங்கினது கிடையாது. தென்னாட்டின் மேல ஆதிக்கம் செலுத்த கடந்த 2500 வருஷங்களா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம்னு பெரியார் வாதிட்டார். பல நூற்றாண்டுகளா நடக்கிற பண்பாட்டு திணிப்புகள், அப்புறம் 1948ல நடந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டோட எச்சரிக்கைகள், அதை தொடர்ந்து வெளிவந்த அவரது கட்டுரைகள்னு இந்த வரலாற்று தொடர்ச்சியை நம்மால ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியுது. அடுத்ததா இரண்டாவது பகுதி, பாரம்பரிய நம்பிக்கைகளை தாண்டிய பகுத்தறிவு. இதோட தத்துவவார்த்த மையத்தை பார்க்கலாம். பெரியார் தன்னோட வாதத்தோட மையக்கருத்துக்குள்ள நுழையிற விதம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. பகுத்தறிவுக்கும் காலங்காலமா இருக்கிற குருட்டு நம்பிக்கைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மிகப்பெரிய இடைவெளிய அவர் இங்க எப்படி விளக்குறாருன்னு பாருங்க. 1948ல வந்த இந்த உரை இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லுது. ஞானம், அறிவு, சத்தியம், அப்புறம் நம்மளோட பிரத்யட்ச அனுபவம், இதுல உருவானதுதான் உண்மையான பிடிப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த ஒரு நடைமுறை அனுபவமும் இல்லாம வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது மூட நம்பிக்கைன்னு சொல்லி அதை அவர் முற்றிலுமா நிராகரிக்கிறார். இதனால தான் அவர் தெய்வீகம் அப்படிங்கிற வார்த்தையில தனக்கு சிறிதும் நம்பிக்கை கிடையாதுன்னு நேரடியாகவே சொல்றார். கொஞ்சம் நடுநிலையா யோசிச்சு பார்த்தோம்னா, கண்கூடா தெரிகிற உண்மைகள்ல இருந்தும் நீதியில இருந்தும் மக்களோட கவனத்தை திசை திருப்ப பயன்படுத்துற ஒரு கருத்தாக்கமா தான் அவர் இந்த தெய்வீகத்தை பார்த்தார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, பெரியார் தன்னோட பகுத்தறிவு இயக்கத்தை இன்னொரு புது மதமாவோ நம்பிக்கையாவோ முன்னிறுத்தவே இல்ல. மாறாக நடைமுறை உண்மைகளை நோக்கி மக்களை விழிக்க செய்யற ஒரு விஷயமா தான் அவர் அதை பார்த்தார். எனக்கு தெய்வீகம் என்பதில் நம்பிக்கை கிடையாது, ஞானத்தில், அறிவில், சத்தியத்தில் நம்பிக்கை உண்டு அப்படிங்கிற அவரோட வரிகளே இதை ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. சரி, இப்போ மூன்றாவது பகுதிக்கு வருவோம். தமிழுக்கான அச்சுறுத்தல் மற்றும் நம்மளோட பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாத்தல். இப்போ நாம பார்த்த தத்துவார்த்த பார்வை எப்படி ஒரு சமூக அரசியல் நிலைப்பாடா மாறுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்குள் நாமளே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கணும். ஒரு தாய்மொழி அந்நிய ஆதிக்கத்துக்கு உள்ளாகும்போது நிஜமாவே நாம எதை இழக்கிறோம் சொல்லுங்க? இந்த நிலத்தோட கலாச்சாரத்துக்கு ரொம்பவே பொருத்தமான தமிழ்மொழி எப்போ அந்நிய அல்லது வடமொழியோட ஆதிக்கத்துல சிக்குதோ அப்போ மக்கள் தங்களோட மனிதத்தன்மைய, தங்களோட மானத்தை, முக்கியமா தங்களோட அடிப்படை உரிமைகளை மொத்தமா இழக்கிறாங்க அப்படின்னு இந்த கட்டுரை ரொம்ப தீவிரமா எச்சரிக்குதுங்க. இந்த உரையை குறித்த நம்மளோட நடுநிலைவான ஆய்வுல இந்த குறிப்பிட்ட மேற்கோளை கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஆரியர்கள் என்று இந்த நாட்டில் காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று முதல் தமிழையும் தமிழரின் கலைகளையும் கலாச்சாரத்தையும் ஒழிப்பதிலே கண்ணுங்கருத்துமாய் இருந்து வருகிறார்கள் அப்படின்னு ஜூலை 31, 1948ல் அவர் எழுதுறார். தென்னாட்டின் அடையாளத்தை அழிச்சு அதை ஒரு ஆரிய நாடா மாத்த பல நூற்றாண்டுகளா ஒரு திட்டமிட்ட முயற்சி நடக்குது அப்படிங்கிறது அவரோட வாதமா இருக்கு. இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். உள்நாட்டு துரோகம், அந்த விபீஷ்ணர்கள் உருவகம் பத்தி பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டின் இந்த ஆவணங்கள் வெளியாட்களை மட்டுமே குறை சொல்லல, உள்நாட்டு மக்களோட துரோகத்தையும் ரொம்பவே கடுமையான முறையில விமர்சிக்குது. இதற்கு நம் உடன் பிறந்தவர்கள் விபீஷணர்களானது உண்மையில் மகா இழிவு அப்படின்னு அவர் எழுதுறார். ராமாயணத்துல வர்ற இந்த வலிமையான உருவகத்தை பயன்படுத்தி ஒடுக்குற சக்திகளோட கைகோர்க்கும் உள்ளூர் மக்கள் மேல தனக்கு இருந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறார். இது அவர் ஒரு மகா இழிவு அப்படின்னு முத்திரை குத்துறார்.
இந்த இடத்துல விபீஷணர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, அவர் முன்வைக்கிற அந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னன்னு நமக்கு விளங்கும். அதாவது சொந்த மக்களுக்கே துரோகம் செஞ்சு வடநாக்கு ஆதிக்கத்துக்கும் சுரண்டலுக்கும் துணை போற உள்ளூர் ஆட்களைத்தான் அவர் இந்த வார்த்தையால குறிப்பிடுறார். சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்து வெளியில இருந்து வர்றவங்களை விட உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே உதவி செய்யறவங்களால தான் வாணுதுன்னு அவர் வாதாடுறார். ஜூலை 1948 வெளியான கட்டுரை அவர் கவனிச்ச ஒரு குறிப்பிட்ட 3 படி வஞ்சக உத்திய கூட பட்டியலிடுதுங்க. முதல் ஸ்டெப் தங்கள தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டு உள்ள வர்றது. 2வது ரொம்ப நல்லது செய்யறவங்க மாதிரி நடிச்சு பழகிறது. 3வது அப்படியே மக்களை ஏமாத்தி அவங்கள வடநாட்டவருக்கு அடிமைப்படுத்துறது. ஆக்சுவலா இந்த தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப உஷாரா இருக்கணும்னு அவர் வாசகர்களை அலர்ட் பண்றார். இதோட உச்சகட்டமா தான் அந்த அவசரமான எச்சரிக்கைய அவர் முன்வைக்கிறார். ஏமாந்து போகாதீர். இது சும்மா ஒரு அட்வைஸ் இல்லங்க. விழிப்படையுமாறும் இந்த சூழ்ச்சிகள்ல இனியும் சிக்கிக்க வேண்டானோ அவர் மக்களுக்கு நேரடியாகவே இட்ட ஒரு கட்டளை. பயனலா 5வது பகுதிக்கு வந்தாச்சு. சமத்துவத்துக்கான நவீன அறைகூவல். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு இந்த வரலாற்றுச் சாசனம் எப்படி இன்னைக்கும் சமூக சமத்துவத்துக்கான ஒரு மாடர்ன் ப்ளூ பிரிண்டா பொருந்தி போகுதுன்னு பார்ப்போம். இந்த டேபிள் நம்மளோட மொத்த தேடலையும் ரொம்ப அழகாவே சுருக்கி சொல்லுது. முதல் காலம்ல இருக்கிறது அச்சுறுத்தல்கள், அதாவது பண்பாட்டு ஆதிக்கம், அப்புறம் உள்நாட்டு துரோகம். 2வது காலம் இதை நாம எதிர்க்க தவறினா வரக்கூடிய விளைவுகள், மானம் போறது, தலைமுறையா அடிமையா இருக்கிறது. 3வது காலம் இதுக்கான பெரியாரோட பகுத்தறிவு தீர்வுகள், நடைமுறை உண்மையை ஏத்துக்கிட்டு எந்த சூழலையும் தோல்வியை ஒப்புக்க மறுக்கிறது. உண்மையும் நீதியும் என்னைக்குமே தோற்காது அப்படின்னு பெரியார் ரொம்ப துணிச்சலா ஒரு முடிவுக்கு வராரு. இவை தோல்வி உறாது, தோல்வி உற்றால்தான் நட்டம் என்ன, அந்த தோல்வியை கண்டிப்பாய் நாம் அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா சொல்ற அவரு தோல்வியை மௌனமா ஏத்துக்கிட்டு அடிமையா வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் நிஜமான தோல்வி ஏற்படும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்றார். இந்த ஆய்வோட நிறைவா உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியோட நான் விடைபெறலான்னு இருக்கேன். 1948ல பெரியார் ரொம்ப நுணுக்கமா ஆவணப்படுத்தின இந்த விஷயங்களை இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்யும்போது பகுத்தறிவு மற்றும் மாநில அடையாளங்களை பாதுகாக்கிறது குறித்து அவர் அன்னைக்கு விடுத்த எச்சரிக்கைகள் வெறும் கடந்து போனா பழைய வரலாறு தானா, இல்ல இன்னைக்கும் நம் கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கிற நம்மளோட நிகழ்கால யதார்த்தமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.